powered by the Holy Spirit. இந்த மாதத்தின் தலைப்பு ஆவியால் நிரப்பப்பட்டு என்ற ஒரு தலைப்பை நாம் கொடுத்திருக்கின்றோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம கையில் போன வாரம் எடுத்து 8 வசனங்களை தியானித்தோம். ஓகே, இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நீங்களும் நானும் வேத பகுதி நமக்கு தெரியணும் இல்லையா? என்ன வேத பகுதி சொல்லுங்கள். இன்றைக்கு தியானத்தின் வேத பகுதி என்ன? யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 19 23ஆம் வசனம் வரையிலும். இதுதான் நான் எடுத்திருக்கிற இன்றையக்குரிய நம்முடைய பிரசங்கத்துக்குரிய நம்முடைய வேத பகுதி. Our scripture passage for today comes from John's Gospel chapter 20 verses 19 to 23. All right, out of this number of verses, there is one verse that will stand as a key verse for our study today. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு அடிப்படையான ஒரு திறவுகோல் வசனம். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? இப்போது தமிழிலும் ஆங்கிலத்திலையும் வாசிக்க கேட்க இருக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 22 என்று உங்களுக்கு நான் அறிக்கை செய்கிறேன். I will read and then we will hear it in Tamil. And when he had said this, he breathed on them and said to them, receive the Holy Spirit. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஆமென் சொல்லுவோம். உங்கள் பைபிள் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டும் வசனத்தை. உங்கள் உள்ளத்தில் ஏவப்பட்டால் அந்த வசனத்தில் கையை வைத்து கொள்ள வேண்டும். Our key verse is verse 22. It says that he breathed on them, and this is what Jesus did. He breathed on them. அவர்கள் மேலே ஊதி என்று வசனம் சொல்லுகிறது. Alright, he breathed. Hallelujah. இப்படி இயேசு என்ன செய்தாராம்? அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊதினார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று ஊதி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இதை சில பேர் ஆமோதிக்கிறார்கள், சில பேர் பகைக்கிறார்கள். காரணம் என்ன? பைபிளில் 2 முறை தான் ஆண்டவர் ஊதினார். அதுவும் ஆண்டவர் தான் ஊதினார், மனிதன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. In the Bible there were only 2 times when God himself breathed upon man. Hallelujah. ஆண்டவர் மனிதனை உருவாக்கின போது அவர்களை அவர் ஜீவ ஆத்மாவாக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆவியை ஊதினார். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேலே ஊதினார். In the beginning, when God created man, Adam and Eve, he breathed upon them, amen. And they were only clay, they were only dolls. When God breathed upon them, life came within them. And secondly, it was behind closed doors when God breathed upon the disciples and they received the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆல்ரைட், இன்றைக்கு என்னுடைய பிரசங்க தலைப்பை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்படிக்கு விரும்புகிறேன். லைஃப் கிவிங் ஸ்பிரிட். த லைஃப் கிவிங் ஸ்பிரிட் அல்லது தமிழிலே ஜீவன் தரும் ஆவி ஆனவர். வலது கை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, உன் குடும்பத்துக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். நம் தனிப்பட்ட நபர்களாகிய நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி. ஹல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம். ஓகே, கைகளை தட்டி என் கூட சேர்ந்து பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா.
கைகளை எல்லாரும் தட்டி மாறுங்க. கைகளை நல்லா தட்டி. ஆமென். நல்ல மனமகிழ்ச்சியோட. வெரி குட். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர் பெற வேண்டும் எந்த தேவா. சொல்லுங்கள். Get us the word. மறுபடியும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர் பெற வேண்டும் எந்த தேவா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர் பெற வேண்டும் எந்த தேவா. வலது கை எல்லாரும். ஓகே, வெரி குட். இன்னும் பாட்டு ரெடி ஆகல. I'm not sure whether we have. ஊற்றப்பட வேண்டும். எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. வலது கை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்க. என் தலை மேல வைத்துக் கொள்ளுங்க. என் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க சொந்தமா கிறிஸ்தவனா வாழ பிரயாசம் எடுக்கிறாங்க. சொந்தமா கிறிஸ்தவ வாழ்வை வாழ ட்ரை பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ சொந்தமா வாழ வேண்டாம், நான் உனக்கு பலன் தாரேன், என் ஆவியை ஊற்றுகிறேன், என் ஆவியை வாஞ்சிக்கிற யாரு மேலேயும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சரி, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் முதல்ல கேட்க போறோம். ஆல்ரைட். இந்த வசனங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? 5 பகுதியாய் பிரித்து இந்த வசனங்களை நாம் ஒரு கண்ணோட்டம் விட போறோம். ஓகே. அதற்கு முன்பு என்கிட்ட நீங்க கவனமாய் கேட்கும்படி உங்களை அழைக்கிறேன். பெந்தேகோஸ்து தினத்தின் ஆவியானவர் நாம் எங்கே வாசிக்கிறோம்? Where do we learn about the Pentecost experience? It is in the book of Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம பெந்தேகோஸ்தின் அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். பெந்தேகோஸ்த் அனுபவம், ஆவியானவர் எல்லாரும் மேல ஊற்றப்பட்டார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேலேயும் ஊற்றப்படும் போது அந்த இடம் முழுவதும் ஒரு மாபெரும் அசைவு உண்டானதாம். அல்லேலூயா. எப்படி இந்த அசைவு உண்டானுச்சு? வேதம் சொல்லுகிறது, அக்னி போன்ற ஒரு சுடர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு சுடர் அக்னி போல அப்படியே எல்லாரும் நாவலியும் பாய்ந்ததாம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது முதலாவது நாம் பார்க்கும் ஒரு காட்சி அக்கினி. அதனால தான் இந்த 27வது ஆண்டு விழாவிலே ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயா நம்ம மத்தியில் வரும்போது அக்கினி முகாம் என்று இந்த முகாமை நாம் அழைக்கிறோம். ஏன் அக்கினி அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு சமமாக பேசப்படுகிறார். எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் வந்து பாய்ந்தார் என்று வேதம் நமக்கு மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பெந்தேகோஸ்து தினத்திலே என்ன நடந்தது? அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு காற்று. ஆமென். ஒரு காற்று. வேதம் சொல்லுகிறது, ஒரு காற்று வீசினதாம். ஆமென். அசைக்கக்கூடிய ஒரு காற்று. அல்லேலூயா. You know, when you speak about Pentecost experience, the first thing that you learn is about a fire that came upon them, and it was on their tongue, on all of them. That's what the Bible says. And secondly, we see about the wind, rushing wind that came, and thirdly, we see about tongues. மூன்றாவதாக நாம் கேள்விப்படுகிறோம்,
அக்கினி மயமான நாவு என்று வேதம் சொல்லுகிறது. So there were 3 things that took place on Pentecost day. Pentecost தினத்திலே 3 காரியங்கள் நடைபெற்றது. என்னவென்றால், ஒன்று, முதலாவது அக்கினி, இரண்டாவது காற்று, பெரும் காற்று. ஆமென். மூன்றாவது நாம் கற்றுக்கொள்கிறோம், வேதம் சொல்லுகிறது அக்கினி மயமான நாவு. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். இப்படி பெந்தெகோஸ்து தினத்திலே ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் உண்டு பண்ணினார். இதே ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, the same spirit of God was that tasted by the disciples. சீஷர்கள் அடைப்பட்டிருந்த அறைக்குள்ளார அவர்கள் இந்த அனுபவத்தை பெற்றார்கள் என்று சொல்லி சற்று முன்பு நம்ம வாசித்தோம். எங்கே? யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன செய்தோம்? நாம் வாசிக்க கேட்டோம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இது எப்ப நடந்தது? இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு வேதம் சொல்லுகிறது, இயேசு பரத்துக்கு போவதற்கு முன்பு அவர் என்ன செய்தாராம்? அவருடைய சீஷர்களை சந்தித்தார் என்று சொல்லி. Even before Jesus was ascended, he resurrected, but before he ascended, he met the disciples behind closed doors, and that is when these things takes place. இது அப்போது தான் நடைபெற்றது என்று நாம் அறிகிறோம். சீஷர்கள், why were the disciples behind closed doors? ஏன் சீஷர்கள் அடைப்பட்டிருந்த அறைக்கு பின்னால இருந்தார்கள்? பயத்தின் காரணமாய். இயேசு பிடிபட்டார், அவர்களும் பிடிபட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம். அல்லேலூயா. இந்த பயத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? அடைக்கப்பட்டிருந்த அறைக்குள்ளார அவர்கள் இருந்தார்கள். பயம் தெளியத்தக்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார்? அவர்கள் எல்லாரும் மேலேயும் ஊற்றப்பட்டார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பயம் தெளியத்தக்க. They were all afraid when Jesus was caught, when Jesus was betrayed. They all ran away, and out of fear they were behind Eden doors. And for them to recover from fear, God had to pour His Spirit upon them. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவர் பயத்திலிருந்து தெளிவை கொடுக்க அவர் ஆவியை ஊற்றினார். ஓகே, இவ்வளவு தூரம் பார்த்த பிற்பாடு என் கூட ஆதியாகமம் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அங்கே எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க கூடிய தேவன் என்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Come with me to Genesis chapter 2 and verse 7. Genesis chapter 2 and verse 7 reads like this. It says, "And the Lord God formed man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living being." கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். நாம் சொல்லுவோம் ஆமென். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, God, the Bible says, when God created man, He breathed His breath on his nostrils. Hallelujah. அவன் மீது அவருடைய ஆவியை ஊதினார். அப்போது தான் அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவன் ஜீவன் பெறுவதற்கு அவனுக்கு தேவனுடைய ஆவி தேவையாய் இருந்தது. You know, for him to receive life, man needed the breath of life, which is none other than God Himself. Shall we say amen? அதனால் நாம் கற்றுக்கொள்கிறோம், ஒரு மனுஷன் அவன் ஜீவன் பெற வேண்டும் என்றால், if a man wants to receive life, he needs the Holy Spirit. அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாய் இருக்கிறார். நான் கொஞ்ச நேரம் டிஎல் மூடி அவர் ஐயாவை குறித்து நான் தியானித்து வாசித்து கொண்டிருந்தேன். டிஎல் மூடி ஐயா ஒரு பெரிய ஊழியக்காரர். D.L. Moody was a very well-known preacher, and there was once in his life he came to this conclusion. He said,
that I will not preach. நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். நான் என்ன செய்வேன் என்றால், நான் பரிசுத்த ஆவி ஆனவர் பெற காத்திருப்பேன். I want the fire. I want to be filled with the fire. Though he was already a preacher, there came a time when he said, when he stopped his preaching and he said, I want the fire of the Holy Spirit. Shall we say amen? அவருடைய வரலாறு சொல்லுகிறது, D.L. மூடி ஒரு பெரிய ஒரு பிரசங்கி ஆராய் இருந்திருந்தாலும், இப்படியாக பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். I want to read a part where D.L. Moody said, he said, the world has yet to see what God can do with a man fully consecrated to him. Amen. வலது கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆமென். D.L. மூடி ஐயா சொல்லுகிறார், ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனால் பயன்படுகிற ஒரு மனுஷனை நாம் இன்னும் காண இருக்கிறோம் என்று அவர் சொல்லினார். அதுக்கு பிற்பாடு அவரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியால அவர் நிரப்பினாராம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். Even D.L. Moody came to this conclusion that he needs the Holy Spirit. And then he received the Holy Spirit. அதற்கு பிற்பாடு அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானிச்சாம். நாம் சொல்லுவோமா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படித்தான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய அனுபவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நியூயார்க் சிட்டியில வீதியிலே நடந்து கொண்டு அவர் ஆண்டவருக்குள்ளார தியானத்திலே நடந்து வீதியில போய் கொண்டிருக்கிறாராம். அப்போது திடீரென்று அவர் மேல ஒரு அக்னிமயமான ஒரு ஆவியானவருடைய ஒரு பிரசன்னம் வந்து இறங்கினதாம். ஹல்லேலூயா. You know how D.L. Moody received the Holy Spirit? He was walking on the streets of the New York City. One day as he was, in the spirit, prayerfully walking, and all of a sudden he felt heaven opened. He felt the Holy Spirit coming upon him. It was such great power that D.L. Moody couldn't, control himself. அவரால் அடக்க முடியாத அளவுக்கு அந்த வீதியில பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல ஊற்றப்படுகிற போது அவர் அருகில் இருக்கிற ஒரு நண்பனுடைய வீட்டுக்குள்ளார ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ளார அவர் கேட்டாரா, can I use one of your room? உன் அறையை நான் பயன்படுத்த முடியுமா? D.L. Moody ran into the room and he fell before the Lord, and that whole day he was filled by the Holy Spirit. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டாராம். அதுக்கு பிற்பாடு D.L. மூடி ஐயாவுடைய ஊழியமே மாறி போயிருச்சாம். ஹல்லேலூயா. மிக மாற்றம் உண்டானிச்சாம். When you are filled by the Holy Spirit, your life transforms. Your family transforms. Even your church transforms. Hallelujah. கர்த்தர் இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிற. வாருங்கள், ஒரு 5 காரியத்தை இந்த வசனங்களிலே நாம் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட யோவான் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And one by one I will give a thought for the day. Okay, நம்ம ஒவ்வொரு வசனத்தை கவனிப்போம். Look at verse 19. Then the same day at evening, being the first day of the week, when the doors were shut where the disciples were assembled for fear of the Jews, Jesus came and stood in the midst and said to them, peace be with you. நாம் கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? முதல் வசனம் 19வது வசனத்திலே நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் 2 வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. முதல் வார்த்தையானது, அவர்கள் அங்கே அடைப்பட்டிருந்த அறைக்குள்ளார வசனம் சொல்கிறது, யூதர்களுக்கு பயந்ததினாலே. எதற்கு அவர்கள் அடைப்பட்டிருந்த அறைக்குள்ளார அவர்கள் இருக்கிறார்கள்னா, யூதர்களுக்கு
பயந்தபடியினாலே. அப்ப அடைப்பட்டிருந்த அறைக்குள்ளார எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள். இயேசு அந்த அறைக்குள்ளார வருகிறார். You know, the disciples were behind closed doors for the reason that they feared the Jews. So why were they behind the doors? Because they were afraid. அவர்கள் பயந்து. வேதம் சொல்லுகிறது இயேசு அந்த அறைக்குள்ளார வந்தாராம். ஆமென் சொல்லுங்கள். இயேசு வந்த உடனே பயந்து இருக்கிறவர்களுக்கு, to those who are afraid, you know, the very first word that Jesus said was, peace be with you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் அதனால இப்படியாய் உங்களுக்கு முதல் பாடம் என்னவென்றால், when Jesus comes in, fear goes out. வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இயேசு உள்ளே வரும்போது பயம் வெளியே ஏறுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு உனக்குள்ளே வரும்போது, when Jesus comes into you, when Jesus comes into your home, into your life, into the church, ஆண்டவர் நமக்குள் வரும்போது வேதம் சொல்லுகிறது நம்மை விட்டு வெளியில போய்விடும். என்ன? பயம் போயிடும். ஆமென். Every unwantedness will surely leave us. Amen. நம்மை விட்டு விலகிவிடும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஹalleluya. இயேசு வந்து நியாய தீர்ப்பு சொல்ல, எனக்கு ரொம்ப தேவையான டைம்ல நீங்களாம் ஓடிட்டீங்கன்ட்டு இயேசு குற்றம் சாட்டல. இயேசு நியாயம் தீர்க்கல. You know, when I really needed you, you ran away from me. You ran away. So I have come bringing judgment upon you. No, no, no. Jesus did not bring judgment. He brought peace. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு என்ன கொண்டு வரலன்னா நியாய தீர்ப்பு கொண்டு வரல. நம்மளை விட்டு யாராவது அவசரமான நேரத்துல நம்மை காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை எப்படியெல்லாம் சபித்திருப்போம் தெரியுமா? அவனை எப்படியெல்லாம் தப்பு தப்பா பேசி இருப்போம் தெரியுமா? அவனை எப்படியெல்லாம் திட்டி இருப்போம் தெரியுமா? நம்ம என்ன தெரியுமா சொல்லி இருப்போம்? உன்னை பார்த்தனா என்ன செய்யறோம் பாரு என்று சொல்லி கோபத்தை காட்டி இருந்திருப்போம். ஆனா இயேசுவோ அவர் வந்த போது முதல் வார்த்தை அவர் நாவல இருந்து வருகிறது, உனக்கு என்ன? சமாதானம். ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோம் ஹalleluya. உனக்கு என்ன? சமாதானம். இருளடைந்த உன் வாழ்க்கைக்கு சமாதானம். பயம் நிரம்பின உன் வாழ்க்கைக்கு சமாதானம். குறைவுபட்ட உன் வாழ்க்கைக்கு இயேசு வருகிறார். பெந்தெகோஸ்தின் ஆவியின் அபிஷேகம் உன் மேல ஊற்றப்படும் போது உனக்குள்ளார வருகிறது பயம் அல்ல, ஒரு தெளிவு. உனக்குள்ள வருகிறது ஒரு விடுதலை. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பவுல் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதுகிறார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். I want you to look at Philippians chapter 4 and look at verse 7. And the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. Amen. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம். ஆமென் சொல்லுவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு பயத்தின் ஒரு ஆவி உண்டவர்களாய் நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை மரண பயம், ஒருவேளை வியாதி என்ற ஒரு பயம், ஏதோ ஒரு பயம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஹalleluya.
இரவுல நித்திரை கொள்ள முடியாத ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி வந்துருச்சுன்னா நான் எப்படி இந்த ராத்திரியை கழிக்க போறேன் எனக்கு தெரியல. காரணம் என்ன? ஒரு பயம். ஹல்லேலூயா. ராத்திரியில நித்திரை கொள்ள முடியாத ஒரு பயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே சமாதானம் என்று சொல்லி வர விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வலது கையை உயர்த்திக்கங்க. என் கூட, ஆண்டவரே, அடைப்பட்டு இருந்த அறைக்குள்ள வந்தீங்களே, என் வாழ்க்கையில வாங்க, என் குடும்பத்துக்குள்ள வாங்க, எங்க சபைக்குள்ள வாங்க, இப்போ வாங்க. With your hands lifted up, would you be able to say, respond to these words to say, Lord, if you came behind locked doors, today come into my life, today come into my family, today come into my church, today I pray that you will come. I welcome you into my heart. என்னுடைய உள்ளத்துக்குள்ளார ஆண்டவரே உம்மை வரவே இருக்கிறேன். எல்லாரும் அப்படியே ஒரு பாடலா பாடுவோமா? வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. அப்படியே ஒரு பாடலா. Let's allow the Holy Spirit to do its part. சில வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு தொடப்பட, சில முதியோர்கள் இன்றைக்கு உயிர் பெற, உங்கள் எல்லாருக்குள்ளார ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை பாய உங்களை நான் bless பண்றதற்கு அப்படியே எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வர வேண்டும் தேவ ஆவியே. எல்லாரும் அப்படியே ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி கொடுங்கள். One more time. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வர வேண்டும் தெய்வ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளுமையா அபிஷேகிய அனல் மூட்டுமையா அனல். எல்லாரும் அப்படியே குரலை உயர்த்துங்கள். ஆட்கொள்ளுமையா அபிஷேகிய மூட்டுமையா அனல் மூட்டும் தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தே. எல்லாரும் அப்படியே let's respond. It is behind your closed doors that he comes. அடைப்பட்டிருந்த உன் அறைக்குள்ளார வருகிற தேவன். எவ்வளவு நாளாய் உன் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம நீ வாழ்ந்தாய். ஓ வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும். சொல்லுங்கள். நல்லவரே. எல்லாரும் அப்படியே கைகளை தட்டின உடனே ஸ்தோத்திரம் பா. அப்படியே ஆவியானவரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெந்தெகோஸ்திலே ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல இந்த இடம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே ஆவியானவர் எங்கள் மேல ஊற்றப்படுவேர் ஆக. நிறைய பேர் இருதயத்தை அடைத்து வைத்திருக்கலாம். நிறைய பேர் சொல்ல எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம். ஹல்லேலூயா. சிலர் குதிக்கிறத பார்க்க, சிலர் அந்நிய பாஷையை பேசுறதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த அனுபவம்லாம் எனக்கு வேண்டாப்பா.
ஆண்டவரே நீங்க தூரமாவே இருங்க, என்கிட்ட நெருங்க வேண்டாம், என்கிட்ட வர வேண்டாம், நானாய் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறேன். அப்படி அல்ல அருமையான தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். உன் உள்ளத்தை திறந்து கொடுத்தனா உன் வாழ்வை மாற்றிடுவார், ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. பயம் இருந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இயேசு வந்து என்னத்தை நீக்கிட்டாராம்? பயத்தை நீக்கிட்டாராம். ஹல்லேலூயா. பயத்தை நீக்கிட்டாராம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பெந்தெகோஸ் அனுபவம் வருவதற்கு முன்பே அறைக்குள்ளார அவர்களை ஆயத்தப்படுத்தி விட்டாராம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம அடுத்த வசனத்தை கவனிக்க போகிறோம். Come with me to the next verse 20. Now when he had said this, he showed them his hand and his side. Then the disciples were glad when they saw the Lord. நாம் கவனிப்போம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளை விலாவியும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இங்க நீங்க கவனிங்க, இந்த வசனத்துல முதல்ல இயேசு என்ன செய்தாராம்? உங்களுக்கு சமாதானம் என்றாராம். In verse 19 we read, when Jesus came behind closed doors, he said, peace be unto you. Now in verse 20 you see Jesus shows his scars before he prepares to send them. Amen. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? அவர்கள் இடத்திலே காயங்களை காட்டினார். So நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். Jesus shows his scars before he sends. அனுப்புவதற்கு முன்பு இயேசு தம்முடைய காயத்தை காண்பித்தார். ஆமென். இரண்டாவது இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம், காயத்தை பார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காயத்தை பார். இயேசு காயத்தை என்ன செய்யல? மறைத்து வைக்கல. Jesus did not hide the wounds, that the scars that he had. He showed his scars. அவருடைய கையின் காயங்களை காட்டினார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் முதல்ல நினைத்தேன், இயேசு ஏன் காயத்தை காட்டினார்? Why did Jesus show the scar? ஏன் காயங்களை காட்டினார் அப்படின்னு நான் யோசித்த போது, ஏன்னா இயேசு சீஷர்களிடத்துல அவர் வெற்றி சிறந்தார் என்றது காட்டும்படிக்கு. ஹல்லேலூயா. His scars were victory. So he showed the disciples the scars to say that he was victorious. Say amen. Hallelujah. Proof of his victory. என்னை அடித்தது உண்மை, ஆனா நான் உயிர் தெழுந்த ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. 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 பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிர் தெழுவதற்கு முன்பு அவர் காயப்பட்டார் என்றதை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்கிறோம். வேதம் என்ன தெரியுமா சொல்றது? ஏசாயா புஸ்தகத்திலே நீங்க 53ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கா, அவருடைய தழும்புகளினாலே குணமானும் என்று வேத வசனம் சொல்கிறது. If you will come to Isaiah 53 and verse 5, it says that we are healed by his stripes. Hallelujah. பிரியமானவர்களே, அவர் காயம் கட்டி இருக்கிறார். அவர் காயப்பட்டு நம்மை அவர் காயம் கட்டி இருக்கிறார். He was wounded so that we are healed. Say amen. Hallelujah. So பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில நிறைய காயங்கள் பட்டிருப்போம். நிறைய காயங்கள். அல்லேலூயா. பாஸ் வூண்ட்ஸ் என்று சொல்லுவோம். ஆமென். உங்க பழைய காயங்கள் அவைகள் இன்று பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட பின்பு அது சாட்சியாய் மாறிவிடும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர், I want to tell you, even in your family life, personal life, if you had been wounded for so many reasons, wounded beyond healing, I want to tell you, when the Holy Spirit comes into your life, these wounds will become your testimony. Amen.
இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவைக்கு போனார், உயிர் தெழுந்தார். அவருடைய காயங்கள் அது அவருடைய சாட்சாய் மாறிவிட்டது. ஆமென். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு அவருடைய தழும்புகளினால நம்ம எல்லாரும் எப்படி ஆயிட்டோம்? குணமாய்விட்டோம். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பெரியவர். ஆமென். சோ பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒரு நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு காயம் நிறைய இருக்கு. பின்னால உங்க வாழ்க்கைக்கு பின்னணியிலே உங்களுக்கு காயம் நிறைய காயம். வேலை இடத்துல காயம், நண்பர்கள் மூலமாய் காயம், நம்பி இருந்தவர்கள் மூலமாய் காயம், பயங்கர காயம். எப்புறம் நீங்க திரும்பினாலும் உங்களுக்கு காயங்கள் ஏறாலும். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய விரும்புகிறார்? உன்னை பரிசுத்த ஆவியில நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். நீ நிரப்பப்படும் போது என்ன தெரியுமா நடக்கும்? அந்த காயம் உனக்கு சாட்சியா மாறிடும். தெரியுமா? ஹல்லேலூயா. நீயும் நிறைய பேர்கிட்ட சொல்லலாம், என்னை பார், எப்படி இருந்த என்னை பார். உனக்கு தெரியும் இல்லையா என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என் பின்னணி எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சு. ஏன்? இயேசுவுடைய ஆவி உன் மேல ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை வசனம் 21 வாசிப்போம், கேட்போம். Look at verse 21. Then Jesus said to them again, peace to you. As the Father has sent me, I also send you. இயேசு அடுத்தபடி சொல்லுகிற வார்த்தை, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்பி. ஆமென். Jesus sends us with the same mission on which Jesus came. தமிழிலே இயேசு நம்மை அதே பணியுடன் அனுப்புகிறார். என்ன பணி? இயேசு இந்த உலகத்துக்கு நம்மை ரட்சிக்க வந்த ஒரு பணி. இன்னைக்கு ஏன் இயேசு நம்மை நிரப்ப விரும்புகிறார்? அவர் நம்மை போய் வெளியில அவரை பற்றி சொல்லும்படிக்கு அழைக்கிறார். சற்று முன்பு அருமையான சகோதரன் வின்சென்ட் உங்களுக்கு சொன்னார்கள், கைப்பிரதி வெளியில இருக்கு, நம்முடைய அன்பில் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போய் யாருக்கும் கொடுங்க. நீங்க கொடுக்க மனசு இல்லாம இருந்தா எடுக்காதீங்கன்னு சொன்னார். ஆமேன் சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்க நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்யணும்? இயேசு இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வந்தார். நாமும் ரட்சிப்பை கொண்டு போகிறவர்களாய் இருக்கணும். ஆமேன். You are filled by the Holy Spirit not to keep the Spirit within yourself, but you are supposed to take the good news of the good news about Jesus coming to the world. Amen. இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நற்செய்தியை நம்ம கொண்டு போக வேண்டும். Amen சொல்லுங்க. Hallelujah. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது லூக்கா 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 4 அதிகாரம். Come with me to Luke's Gospel chapter 4. I call you to come to verse 18. 4 அதிகாரம் 18வது வசனம் கவனியுங்கள். The Spirit of the Lord is upon me because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to preach deliverance to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே அவர் பைபிள் வாசித்தார் பாருங்க. இந்த பைபிளை வாசிக்கும் போது ஏசாயா 61 அதிகாரத்தில் அவர் வாசித்தார். வசனத்திலே அவர் எழுதி அவர் சொல்றார் பாருங்க, வாசிங்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இயேசு எதுக்கு அனுப்பப்பட்டாரா?
சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு. அப்ப எதுக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால் நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போகணும். இந்த பெந்தேகோஸ்து தினத்தில் நம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு நம் வெளியில போகும்போது இந்த துண்டு பிரதிகளை கொண்டு போய் நம்முடைய கூட்டங்களின் கைப்பிரதிகளை கொண்டு போய் மற்றவர்களுக்கு கொடுத்து கூட்டி கொண்டு வாருங்கள். நல்லது பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. So it is important for us to know that you are filled by the Holy Spirit, not to keep it to yourself, but to go and share the gospel, the good news about Jesus. Number 4, இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 22. And when verse 22, right? Okay. And when he had said this, he breathed on them and said to them, receive the Holy Spirit. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு அங்கே அவர்களுக்கு கூறினாராம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல ஊதப்பட்டார். அப்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆமென் சொல்லுவோம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னாக்கா அதில் நீங்கள் 9வது வசனத்தை கவனிக்கலாம். If you will come to the book of Ezekiel 37 and verse 9, then he said to me, prophesy to the breath, prophesy, son of man, and say to the breath, thus says the Lord God, come from the four winds of, O breath, and breathe on these slain that they may live. நாம் கேட்போம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். எசேக்கியேலுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் காய்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படிக்கு. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியை அதன் மேல அங்கே தோண்ட பண்ண நாம் பார்க்கிறோம். அது உயிரடைய கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கலாம், ஆனா ஆவியின் ரீதியில மரித்தவர்களாக இருக்கலாம். You can be a live person who is alive, but in the spirit you are a dead person, and we need life. So people of God, God says to Ezekiel, now I invite you to bring life to these dry bones. பிரியமானவர்களே, அப்போது அவர்கள் உயிர் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். இந்த பாடலை நாம் பாட கேட்கிறோம்ல, ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? ட்ரை பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அப்படியே கைகளை மேல உயர்த்தி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். சொல்லுங்கள். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா ஆசைவாடும் ஆசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுங்கள். ஐயா ஆசைவாடும் ஆசைவாடும் ஆவியான தேவா.
மறுபடியும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். எல்லாரும் அப்படியே ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். One more time. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். அப்படியே குரலை உயர்த்தி அசைவாடு அசைவாடு ஆவியானதே என் வாழ்க்கையிலே அசைவாடு 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 ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகிற்று. சொல்லுங்கள். சிந்தை உண்டாகட்டு. ஐயா நரம்புகள் உருவாகட்டு. சொல்லுங்கள். சிந்தை உண்டாகட்டு. ஐயா அசைவாடு. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் மேலேயும் முடிய ஆவிய ஊற்றுங்க ஆண்டவரே. அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. One more time. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. சொல்லுவோம். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. வெரி குட். இறுதியாக ஐந்தாவது ஒரு கருத்தை வசனம் 23 கவனிக்க போகிறோம். Look at verse 23 and that will be the fifth truth that I would like to share with you. It goes like this. If you forgive the sins of any, they are forgiven them. If you retain the sins of any, they are retained. நாம் கேட்போம். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். Hallelujah. Forgiveness is the first sign of the Spirit's work. பரிசுத்த ஆவியை குறித்து நான் ஐந்தாவதாய் கற்றுக்கொள்கிறோம். மன்னிப்பு என்பது பரிசுத்த ஆவியின் சாயலின் முதல் அடையாளம் என்ற ஒரு ஐந்தாவது காரியம். முதலாவது ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, நீ யாரை மன்னிக்கிறாயோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எப்போ உன் மேல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மன்னிப்பே குறித்து ஆண்டவர் உடனே பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. மத்தேயு 6 அதிகாரத்தில் 14 வசனத்துக்கு வந்தீங்கன்னா, if you will come to Matthew chapter 6 and verse 14, it reads like this. It says, for if you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. கேப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப பைபிள் நமக்கு சொல்லுது, நீ பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே அடுத்த நிமிஷம் ஒரு மன்னிக்கிற தன்மை நமக்கு உண்டாக வேண்டும். You know, when you invite the Holy Spirit into your life, the first prompting by the Spirit will be to forgive. Shall we say amen? Hallelujah. ஏன்னா ஆவியில நிறந்தவர்கள் கசந்தவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஆண்டவர் முதல்ல டீல் பண்றது எதுவா இருக்கும் தெரியுமா? அந்த கசப்பை புடுங்கி போடுவார். வலது கை எல்லாரும் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப பிரியமானவர்களே, ஒருவன் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டால் அவன் இரக்கம் பாராட்ட ஆரம்பிப்பான். ஆமென். இரக்கம் பாராட்ட. You will show mercy. Amen. You will show mercy. You will forgive. நீ மன்னிக்கிற ஒரு தன்மை. முன்ன யாரையும் மன்னிக்க மாட்டேன், ஏன்னா அது உன்னுடைய ஆவியின் தன்மை. ஆனா இப்போ உனக்குள்ளார யாரு வந்துட்டா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளார வந்த பிற்பாடு உன்னை அறியாம மன்னிக்கிற ஒரு ஆவி உனக்குள்ளார உண்டாகிறது. எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மன்னிக்கவே முடியலன்னு அழுதுட்டு இருக்கிறியா? கணவனை மன்னிக்க முடியல, மனைவியை மன்னிக்க முடியல, பிள்ளைகளை மன்னிக்க முடியல, பெற்றோர்களை மன்னிக்க முடியல, உடன் பிறந்தோரை மன்னிக்க முடியல. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கட்டில் நீ அகப்பட்டு கொண்டு கசந்தவனாய் இருப்பாய் என்றால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை நீ வரவேற்கும் போது, உனக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, உன்னை காயப்படுத்தின யாராய் இருந்தாலும் உன்னை அறியாம இரக்கம் வந்துடும். நீ மன்னிக்க ஆரம்பித்திருவ. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா இருப்பாராக. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாமத்திலே நம்ம எல்லாரையும் மன்னித்து அவருக்கென்று செயல்படுவோம். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாராக. தேவன் பெரியவர். இந்த பெந்தேகோஸ் ஆவியை பெற்றுக்கொள்ள ஒரு நிமிஷம் தேவ சந்நிதியில் எழுந்து நிற்க போகிறோம். நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியம் கேட்டுட்ருக்கேன். இந்த மாதம் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுன்னு ஆண்டவரே, எல்லாரும் நிரப்பப்படுன்னு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் விரும்புகிறீங்க பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட? நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்களும் கூட பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுவீர்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து தேவ சந்நிதியில் உடனே சீக்கிரமாக எழுந்து நிற்போம். யாரும் வெளியில் இதான் சான்ஸ்னு போகக்கூடாது. ப்ளீஸ் டோன்ட் கோ அவுட் சைட். ஓகே, I call you to stay in. Okay, don't make it a habit to walk out when the